அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எட்டு தொகை அப்படி டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எட்டு தொகையில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் எது? எட்டு தொகையில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குறுந்தொகை. எட்டு தொகையில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. இரண்டாவது வினா, காலத்தால் முந்திய எட்டுத்தொகை நூல் எது? என்ன கொஸ்டின் பாருங்க, காலத்தால் முந்திய எட்டுத்தொகை நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புறநானூறு. காலத்தால் முந்திய எட்டுத்தொகை நூல் புறநானூறு. மூன்றாவது வினா, எட்டுத்தொகை அடிவரையறை யாது? எட்டுத்தொகையோட அடிவரையறை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 3 அடி முதல் 140 அடி வரை. எட்டுத்தொகையோட அடிவரை என்னன்னு கேட்டாங்கன்னா 3 அடி முதல் 140 அடி வரை. அடுத்தது, எட்டுத்தொகை நூல்களில் அகநூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. எட்டுத்தொகை நூலில் அகநூல்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 5 நூல்கள். எட்டு தொகையில் மொத்தம் 8 நூல், அதில் 5 நூல் அகநூல். ஐந்தாவது வினா, எட்டுத்தொகை நூல்களில் புறநூல்கள் எத்தனை? எட்டுத்தொகை நூலில் புறநூல்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2 நூல்கள். ஒன்றை எல்லாரும் 3 போட்டக்கூடாது, ஏன்னா அகமும் புறமும் சேர்ந்த ஒரு நூல் இருக்குது. அது என்ன நூல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, எட்டுத்தொகை நூல்களில் அகம் புறம் நூல்கள் எத்தனை? இந்த கொஸ்டினை கேட்டாங்க பாருங்க. எட்டுத்தொகை நூல்களில் அகம் புறம் நூல்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1 நூல்கள். ஏழாவது வினா, நற்றிணையை தொகுத்தவர் யார்? நற்றிணையை தொகுத்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. நற்றிணையை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பெயர் தெரியவில்லை. ஓகேவா, யார் தொகுத்தார்னு தெரியவில்லை. அடுத்த வினா, குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? இது முக்கியமான வினா, அடிக்கடி கேட்டுறாங்க இந்த கொஸ்டினை. குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பூரிக்கோ. ஒன்பதாவது வினா, ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்? ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்? கொஸ்டின் முக்கியம். தொகுத்தவர் வேற, தொகுப்பித்தவர் வேற. இப்போ ஐங்குறுநூறை தொகுத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கூடலூர் கிழார். ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார். பத்தாவது வினா, அகநானூரை தொகுத்தவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா தான். அகநானூரை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, உருத்திர சன்மார். அகனா அழகு தானே, அப்போ உருனாலும் அழகு தான், அப்படி நான் வச்சுங்க. 11வது வினா, கலித்தொகையை தொகுத்தவர் யார்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 கேட்டுருக்காங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நல்லந்து வாணர். ஓகேவா, கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்து வாணர். 12வது வினா, புறநானூரை தொகுத்தவர் யார்? புறநானூறுவை தொகுத்தவர் யார்? பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்படாமல் எழுதுங்க. இதற்கான சரியான விடை பெயர் தெரியவில்லை. புறநானூரை தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. 13வது வினா, 18 நூலை தொகுத்தவர் யார்? 18 நூலை தொகுத்தவர் யார்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சிங்க இதெல்லாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தெரியவில்லை. 18 தெரியல, புறநானூறுக்கும் பெயர் தெரியவில்லை. 14வது வினா, பரிபாடல் நூலை தொகுத்தவர் யார்? பரிபாடல் பிள்ளை நூலை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கரும்பிள்ளை பூதனார். ஓகேவா, பரிபாடல் கரும்பிள்ளை பூதனார். 15வது வினா, புறநானூறு பாடல்களின் எண்ணிக்கை யாது?
இது முக்கியமான வினா. புறநானூறு பாடல்களின் எண்ணிக்கை யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் 400. அதான் இங்கே வந்துட்டுல புறநானூறு, அப்போ 400 பாடல்கள். 16வது வினா, புறநானூறு பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? இது வந்து முக்கியமான வினா. புறநானூறு பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 158 புலவர்கள். புறநானூறு பாடலை பாடிய புலவர்கள் வந்து 158 புலவர்கள். புறநானூற்றின் பாவகை என்ன? புறநானூரோட பாவகை என்ன? இது ஒரு முக்கியமான வினாதான். இதற்கான சரியான ஆப்ஷன் சி அகவற்பா, அதாவது ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. புறநானூற்றோட பாவகை அகவற்பா. 18வது வினா, புறநானூறுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? புறநானூறுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 3. அதாவது புறம், புறம்பாட்டு, தமிழரோட கருவூலம்னு சொல்லுவாங்க. 19வது வினா, புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய புலவர் யார்? இது வந்து முக்கியமான வினா. புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடிய புலவர் யாருன்னு கேட்பாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். 20வது வினா, புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடல் எந்த தெய்வம் பற்றியது? புறநானூற்றோட கடவுள் வாழ்த்து வந்து எந்த தெய்வம் பற்றின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிவன். புறநானூற்றோட கடவுள் வாழ்த்து பாடல் வந்து சிவன் தெய்வத்தை பற்றி பாடியது. 21வது வினா, புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? புறநானூற்றை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜி போப். உங்களுக்கான கொஸ்டின், புறநானூற்றை மொழிபெயர்த்தவர் யாருன்னு. 22வது வினா, புறநானூற்றின் அடியெல்லை வரையறை. புறநானூற்றோட அடியெல்லை வரையறை யாது? இதற்கான சரியான விடை 4 அடி முதல் 40 அடி வரை. புறநானூற்றோட அடி வரை வந்து 4 to 40. 23வது வினா, புறநானூறு பிரித்து எழுதுக. இது வந்து கேட்கப்படலாம் அந்த கொஸ்டின். புறநானூற்றோட பிரித்து எழுதுக. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ புறம் ப்ளஸ் 4 + 100. புறநானூறை இப்படி தான் பிரித்து எழுதணும். 24வது வினா, டேஸ் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். டேஸ் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். மரம்னா என்னன்னா வீரம். மரம்னா வீரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறம். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். 25வது வினா, புறநானூற்றில் எத்தனை புறத்திணை உள்ளன? புறநானூற்றில் எத்தனை புறத்திணைகள் உள்ளன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி 11 புறத்திணைகள். புறநானூற்றில் 11 புறத்திணைகள் உள்ளன. 26வது வினா, புறநானூற்றில் எத்தனை துறைகள் உள்ளன? புறநானூற்றில் எத்தனை துறைகள் உள்ளன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 65 துறைகள். புறநானூற்றில் எத்தனை துறை இருக்குன்னா 65 துறைகள். 27வது வினா, தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல் எது? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது இதற்கான சரியான ஆப்ஷன் டி புறநானூறு. தமிழரோட உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல் வந்து புறநானூறு. 28வது வினா, நடுகள் பற்றி கூறும் நூல் எது? நடுகள் பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி புறநானூறு. நடுகள் பற்றி கூறும் நூல் புறநானூறு. 29வது வினா, புறநானூற்றில் அதிக பாடல்கள் பாடியவர் யார்? புறநானூற்றில் அதிக பாடல்கள் பாடியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஔவையார். புறநானூற்றில் அதிக பாடல் யார் பாடணும்னு கேட்டாங்கன்னா ஔவையார். 30வது வினா,
புறநானூற்று நூலை உவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு. இது 10th புக்கில் இருக்கு. முக்கியமான வினா. புறநானூற்று நூலை உவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கிபி 1894. புறநானூற்று நூலை எப்போ உவேசா பதிப்பிக்கிறார்னா 1894. அடுத்தது, பாரத போரில் இரு படைகளுக்கும் சோறு அளித்தவன் யார்? பாரத போரில் இரு படைகளுக்கும் சோறு அளித்தவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, உதய சேரலாதன். பாரத போரில் 2 படைகளுக்குமே சோறு அளித்தவன் யாருன்னா உதயன் சேரலாதன். அடுத்தது, அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது என்றவர் யார்? அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்? என்றவரில் சென்றவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யாருன்னா ஔவையார். 33 கோப்பெருஞ்சோழனின் நண்பன் யார்? கோப்பெருஞ்சோழனின் நண்பன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழனோட நண்பன் பிசிராந்தையார். 34 நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி பகையை தடுத்தவர் யார்? நலங்கிள்ளி மற்றும் நெடுங்கிள்ளியின் பகையை தடுத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கோவூர் கிழார். நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி சண்டையை தடுத்தவர் யாருன்னா கோவூர் கிழார். 35 சேரனுக்கும் சோழனுக்கும் ஏற்படவிருந்த போரை தடுத்தவர் யார்? அதாவது சேரனுக்கும் சோழனுக்கும் ஏற்படவிருந்த போரை தடுத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, முடமோசியார். சேரனுக்கும் சோழனுக்கும் ஏற்படவிருந்த போரை தடுத்தவர் முடமோசியார். 36 கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார்? கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார்? முக்கியமான கொஸ்டின், பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெடுஞ்செழியன். கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யாருன்னா நெடுஞ்செழியன். 37 கோப்பெருஞ்சோழனின் மறைவுக்காக உயிர்விட்ட புலவர்கள் யாவர்? இது முக்கியமான வினா. கோப்பெருஞ்சோழன் மறைவுக்காக உயிர்விட்ட புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான சரியான ஆப்ஷன் சி, இருவரும் சரி. யாருன்னா பொத்தியார் மற்றும் பிசிராந்தியார். கோப்பெருஞ்சோழ மறைவுக்காக இருவரும் மறைந்திருக்காங்க. அடுத்தது, கணைக்கால் இரும்பொறையை சிறை செய்தவன் யார்? கணைக்கால் இரும்பொறையை சிறை செய்தவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, செங்கணன். கணைக்கால் இரும்பொறையை சிறை செய்தவன் யாருன்னா செங்கணன். 39 கணைக்கால் இரும்பொறை சிறை செய்ய வைக்கப்பட்ட இடம் எது? கணைக்கால் இரும்பொறை சிறை வைக்கப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, குடவாயில் கோட்டம். கணைக்கால் இரும்பொறை சிறை வைக்கப்பட்ட இடம் குடவாயில் கோட்டம். 40 பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை கூறிய புலவர் யார்? பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை கூறிய புலவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பிசிராந்தையார். 41 குழந்தை பேரின் சிறப்பை பாடியவர் யார்? குழந்தை பேரின் சிறப்பை பாடியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, அறிவுடை நம்பி. குழந்தை பேரின் சிறப்பை பாடியவர் அறிவுடை நம்பி. 42 இளங்குமரனின் மனதை மாற்றியவர் யார்? இளங்குமரனின் மனதை மாற்றியவர் யார்? இது முக்கியமான வினா. இளங்குமரனின் மனதை மாற்றியவர் யாருன்னா, இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பெருந்தலை சாத்தனார். இளங்குமரனின் மனதை மாற்றியவர் பெருந்தலை சாத்தனார். 43 கபிலரை ஆதரித்த வள்ளல் யார்? கபிலரை ஆதரித்த வள்ளல் யார்? இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கபிலரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பாரி. கபிலரை ஆதரித்த வள்ளல் பாரி. இது முக்கியமான கொஸ்டின். 44 பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த வள்ளல் யார்? பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, குமணன். பெருஞ்சித்திரனாரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேட்டாங்கன்னா குமணன்.
45 ஔவையாரை ஆதரித்த வள்ளல் யார்? ஔவையாரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான விடை சி அதியமான். ஔவையாரை ஆதரித்த வள்ளல் அதியமான். 46 மாங்குடி மருதனாரை ஆதரித்த வள்ளல் யார்? மாங்குடி மருதனாரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான சுண்டி நெடுஞ்செழியன். மாங்குடி மருதனாரை ஆதரித்தவர் நெடுஞ்செழியன். 47 கபிலரை பாடிய புலவர் யார்? கபிலரை பாடிய புலவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நப்பசலையார். கபிலரை பாடிய புலவர் நப்பசலையார். 48 மோசி என்ற புலவரை பாடிய புலவர் யார்? மோசி என்ற புலவரை பாடிய புலவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். மோசி என்ற புலவரை பாடியவர் யார்னா பெருஞ்சித்திரனார். 49 கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யார்? கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. கபிலரால் பாடப்பெற்ற புலவர் யார்? இதற்கான சரியான சுண்டி கலாத்தலையார். கபிலரால் பாடப்பெற்ற புலவர் கலாத்தலையார். கடைசி வினா சோழன் கரிகாலனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடந்த இடம் எது? சோழன் கரிகாலனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடந்த இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெண்ணி பரந்தலை. நண்பர்களே, நீ நம்ம எட்டுத்தொகையிலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வரக்கூடிய தேர்வில் நம்ம கண்டிப்பாக வெற்றியடையலாம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.